இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 249 நவுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்தி. கிரீன்லாந்து விவகாரத்தினால் அமெரிக்க படைகளை சுட தயங்க மாட்டோம் என்று டென்மார்க் எச்சரிக்கை விட்டிருக்கிறது. அமெரிக்கா படைகள் அத்துமீறி கிரீன்லாந்துக்குள் நுழைந்தால் அவர்களை சுட தயங்க வேண்டாம் என்று மேலதிகாரி கூறியிருக்கிறார். அதாவது 1952ஆம் ஆண்டு இரகசிய இராணுவ விதியின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா சீனா ஆர்டிக் பகுதியின் ஆதிக்கத்தை தடுக்கவும் கிரீன்லாந்து எனக்கு தேவை என்ற மிரட்டலுக்கும் ஆக இப்போது அதற்கு எதிரான நெட்டோ நாடுகளும் பிளவுபட்டிருக்கிறது. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களுடன் டென்மார்க் அதாவது ஆயுத செலவினங்களை அதிகரிக்க என்ன செய்திருக்கிறது தெரியுமா என்று கேலியாக ஒரு நாய்ச்சவாரி வாகனத்தை சேர்த்தனர் என்று கூறி கேலி செய்திருக்கிறார். பிரித்தானிய செய்தி. பிரித்தானியாவை புரட்டி போட்ட கொரட்டி புயலினால் பல ஆயிரம் வீடுகளில் மின்சாரங்கள் இல்லை. அங்கு குடிநீர் பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் வீடுகளுக்கு தண்ணீர் இல்லாத நிலையினால் கென்ட் எசெக்ஸ் பகுதிகளில் சுமார் 21,000 வீடுகள் தண்ணீர் இல்லாமல் நிலைமை மோசமாக இருக்கிறது. இது செவ்வாய்க்கிழமை சரிவரலாம் என்று தெரிவித்திருந்த போதிலும் தண்ணீருக்காக வாகனங்களில் நீண்ட வரிசையில் காத்து நிற்கிறார்கள் மக்கள் என்பதை ஊடகங்களில் வந்த செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. 12 அதாவது இன்றைய நாள் ஸ்கொட்லாந்தில் சில பகுதிகளில் அதிக வெள்ளம், பலத்த மழை, பனி உருகியோடும் காரணங்களால் பல பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கை 12 முதல் 15 விதமான வெள்ள எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. அத்துடன் செவ்வாய் காலை 10 மணி முதல் அதிக பனிப்பொழிவு நிகழலாம் என்று செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. ஸ்கொட்லாந்து. பிரித்தானியாவில் பழைய இராணுவ தாங்கி ஒன்றை இணையதளம் மூலம் வேண்டிய ஒரு தனி நபர் அந்த தாங்கியின் 5 பவுண்ட் கட்டிகள் இருந்ததாகவும் அது சுமார் 2.5 மில்லியன் பவுண்ட்கள் பெறுமதியான அந்த கட்டிகளை காவல்துறையினர் கொடுத்திருக்கிறார். காவல்துறையினர் அதனை யாருடையது என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரித்தானியா மக்களுக்கு அரசாங்கம் விடும் எச்சரிக்கை. அதாவது ஜெர்மனி அல்ப்ஸ் மலை பகுதி பக்கங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று மக்களை எச்சரித்திருக்கிறார்கள். அதிக பனிப்பொழிவு காரணமாகவும் வீதிகளில் உறைந்து கிடக்கும் பனியினாலும் அங்கு செல்வதற்கு தடை விதித்து எச்சரிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கேட்கப்பட்டுள்ளது. எக்ஸ் இணையதளங்களை மூடல் செய்வேன் என்று பிரித்தானிய அரசு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்களின் படங்களை ஆபாசமாக வெளியிடும் எலன் மஸ்கின் தளங்களை க்ராக் ஏஐ நிறுவனத்துக்காக பிரதமர் ஸ்டாமர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் 650 மருந்தகங்கள் மூடல். கடும் நெருக்கடியினால் மக்கள். அரசின் அதிக வரி 19 வீதமான வரி விதிப்பினால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அரசாங்கம் இதனை மறுத்து வருகிறது. 10ஆம் தேதி 1ஆம் மாதம் அன்று கீத்ரோ விமான நிலையங்களை ஓட்டிய பகுதியில் கொரட்டி புயலினால் அங்கு கடுமையான பனிப்பொழிவு நிகழ்ந்தனால் கடுங்குளிரும் ஏற்பட்ட காரணங்களினால் பல இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. இதனால் பயணிகளை தெளிவான முடிவுகள் தெளிவாக பார்த்துவிட்டு விமானத்தளங்களுக்கு செல்லுமாறு வேண்டப்பட்டு இருந்தது.
9ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மோசமான வானிலை காரணமாக மும்பையில் இருந்து வந்த விமானங்கள் இங்கிலாந்தில் திசை திருப்பி வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டது. இங்கிலாந்தின் கீத்தரோ விமான நிலையம், கெட்விக் விமான நிலையங்களுக்கு அந்த ஏர் இந்தியா விமானங்கள் மாறி அனுப்பப்பட்டதாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. 8/1/26 அன்று அதிக பனிப்பொழிவு, அதாவது இந்த கொரட்டி புயலும் சேர்ந்து அதிக பனிப்பொழிவினால் ஓடு பாதைகள் நிறுத்தி வைத்திருந்தது பர்மிங்ஹாம் விமான நிலையம். அனைத்து ஓடு பாதைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இதனால் சாலைகள் பல மூடப்பட்டிருந்தன. தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. பாதைகளில் பேருந்துகள் அங்கே நிற்க வேண்டிய நிலையினாலும் மக்களும் இவர்களும் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருந்தார்கள். அங்கு 30 சென்டிமீட்டர் வரையான உறைபனி படிந்திருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இங்கிலாந்து முழுவதும் கடுமையான பனிப்பொழிவு, 34,000க்கு மேற்பட்ட இடங்களில் மின்சாரங்கள் தடைப்பட்டதாகவும் இத்துடன் பல நாடுகளில் கடுங்குளிரும் பனிப்பொழிவும் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். உலகத்திலே